ஹாய். நான் வந்து சனோஃபியா கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் வந்து மினா ஆர்கானிக்ஸ் பெர்ஃப்யூம்ஸ் அப்படின்னு சொல்லி நான் பிராண்டில் என்னோட ஓன் பிராண்டில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட வந்து காஸ்மெட்டிக்ஸ், ஸ்கின் கேர், ஹேர் கேர், பெர்ஃப்யூம்ஸ் இது எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஹலோ, வெல்கம் டு த ஷீரோஸ் பார்க் ஷோ. இன்னைக்கு வந்து பியூட்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக நம்ம பியூட்டி குயின் அப்படின்னு சொல்லலாம். பியூட்டி குயினோட பியூட்டிஃபுல்லான கேர்ள், பியூட்டிஃபுல்லான ஹியூமன், பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட் ஃபார் மீ அண்ட் தட்ஸ் none other than சனோ ஃப்ரம் மினா ஆர்கானிக்ஸ். ஏன்னா நிறைய பேர் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி மீனான்னு அந்த செல்ஃபிஷாக மீனான்னு போட்டு விட்றேன். கரெக்டாக. வெல்கம் டு த ஷோ சனோ, ஹவ் ஆர் யூ? ஹாய் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ மேம். பார்த்தீங்களா எப்படி பேசுகிறாங்க? ஹலோ மேம், எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அவங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக ட்ரெஸ்ஸிங்லேருந்து சரி 100% கொடுக்கலாம். இதனால தான் நீங்கள் பியூட்டி ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறீங்களா சனோ? மேம் அப்படி கிடையாது மேம். நான் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த காஸ்மெட்டிக்ஸ் மேலே லிப்ஸ்டிக் இல்லாமல் இருக்கவே மாட்டேன். எப்போ பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடி தான் இருப்பேன். ஸோ அப்பையிலேருந்தே என்னோட எய்ம் என்னன்னு கேட்டால் ஃபேஷன் டிசைனர், ஒரு டைம் ஆக்டர், ஒரு டைம் ஆக்ட்ரஸ், இந்த மாதிரி அந்த ஃபேஷன் ரிலேட்டடாகவே போயிட்டுருக்கும். அண்ட் நான் வந்து பிபிஏ கம்ப்ளீட் பண்ணேன். பிபிஏ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டேடி சொன்னாங்க, டேடிக்கு வந்துட்டு அந்த பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டார். பட் எனக்கு வந்து ஒருத்தவங்க கீழே வந்து வேலை செய்கிறத விட நான் வந்து எனக்கு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எய்ம் வந்து எனக்கு அப்போவே இருந்துச்சு. அப்போது வந்து ஆனால் இந்த பிஸ்னஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவில் நான் வந்து இது பண்ணவே கிடையாது. ஜஸ்ட் நான் வந்து யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்துட்ருப்பேன். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சோப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. டிஐஒய் ரெசிபீஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கூட ஒரு சின்ன கடைக்கு போயிட்டு பியோர் சோப் வந்து கட் பண்ணிவிட்டு நானே வந்து பீட்ரூட்டை காய வச்சு பவுட்ரு பண்ணி அதில் வந்து சோப் வந்து மோல்டு பண்ணி இந்த ஐஸ்கிரீமோட பாக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து நான் ஆரம்பிச்சுட்டு நான் என் ஃபேமிலிக்கு கொடுத்தப்போ, பரவாயில்லையே நல்லா செய்கிற, இது ஏன் நீ வந்து பிஸ்னஸாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. சரி நான் பிஸ்னஸாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு ஒர்க் பண்ணாலுமே நல்லா பர்ஃபெக்டாக பண்ணணும், இல்லாட்டி அந்த ஒர்க்கில் இறங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக டிப்ளமோ அண்ட் காஸ்மெட்டிக் ஃபார்முலேஷன் அந்த கோர்ஸ் வந்து நான் படித்து முடித்தேன். தனியாக தான் நான் போய் சென்னைக்கு வந்து நான் வந்து படிச்சுட்டு வந்தேன். அண்ட் நான் வந்து சின்ன ஒரு ₹5 சோப் அதுலேருந்து என்னோடய பிஸ்னஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னா, நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற குட்டீஸ்க்கெலாம் நான் வந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நான் என் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட மணியில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எய்ம் வந்து எனக்கு இருந்துச்சு. ஹோல்ட் ஆன், நம்ம எபிசோட் ஃபுல்லாக நீங்களே பேச போகிறீங்களா, நான் பேச விட போகிறீங்க? கேட்டாதான் சொல்லணும். இதெல்லாம் அப்படியே எடிட் ஆக மாட்டோம். நான் போட்டிருக்கேன். நீங்க ஆரம்பிங்க மேடம். நோ ப்ராப்ளம், ஐ வில் வெயிட். என்ன மேம் சொல்லுங்க மேம். பசங்களுக்கு எல்லாம் டியூஷன் எடுத்துட்டு இருந்தீங்க, அங்கே தான் ஆரம்பிங்க. பசங்களுக்கெல்லாம் நான் வந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து ₹5000 வந்து நான் சேர்த்து வச்சு அதில் வந்து நான் என்னோடய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். ₹5 சோப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேருந்து ஆரம்பித்து என் பிஸ்னஸ் இப்போது இந்த அளவுக்கு 70+ ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். அதுதான். ஏன் ரெடியூஸ் பண்ணீங்க அது சொல்லுங்க எல்லாரும் வியூவர்ஸ் கிட்ட. சும்மா 70+ பண்ணிட்டு இருந்தேன், ஏன் கம்மி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். ஏன் கம்மி பண்ணாங்க நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் அவங்க சொல்லட்டும். ஏன் கம்மி பண்ணாங்கன்னா, நான் என்ன சொன்னேன்னா, ஒரு ப்ராடக்ட்டுக்கு 18 நாளுனா ஒரு ப்ராடக்ட் 18 சேலஞ்ச் அப்படின்னா 70லேருந்து 50 ஆக்கிட்டாங்க. ஐயோ என்னால் முடியாது மேம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு தான். வேற என்ன விஷயம் கம்மி பண்ணிங்க? அதுதான் மேம். இப்போ வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து மேனுஃபேக்சரிங்க்கும் சரி எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் என்னோடய பெஸ்ட் சிக்னேச்சர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்களா, பெஸ்ட் சிக்னேச்சர் ப்ராடக்ட்ஸ். உங்கள் சிக்னேச்சர் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன மேம்? இப்போ நான் போட்டிருக்கிற காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே என்னோடது தான். பிபி க்ரீம், ஃபவுண்டேஷன், லிப்ஸ்டிக்கு, ஐலைனர், இது எல்லாமே நான் வந்து ஆர்கானிக்காக வீட்லேயே நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் பண்ணுறது தான் மேம். அந்த இன்ஸ்டாகிராம்லலாம் இப்போ நிறையா காமிக்கிறாங்களே டிப்ஸ். ஒரு பாதாமை வந்து நல்லா சுட்டுட்டு அது எண்ணெயை போட்டு அது மாதிரியே செய்வீங்க காஜல? இல்லை பண்ணாதீங்க. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த எந்து பட்டாணியா என்னென்ன பண்ணுறாங்க அதை ஃபாலோ பண்ணுறீங்க. அதெல்லாம் பண்ணாமல் அவங்க என்ன எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அதை கேட்கலாம் நம்ம.
சொல்லுங்க. மேம் ஒவ்வொரு காஸ்மெட்டிக்ஸ்க்குமே ஒவ்வொரு ஃபார்முலேஷன் இருக்கு. நான் அந்த ஃபார்முலேஷனை வந்து நான் அதுதான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர். ஸோ வேற என்ன உங்க பிளான்? வேற அந்த சடனா வந்து பார்த்தீங்கன்னா, இஃப்தாரோட பெர்ஃப்யூம் இருக்கும். கலர் கலரா செம்மையா இருக்கும். அது வந்து தென் சடனா பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சரைசிங் ரேஞ்சா இருக்கும். சடனா பார்த்தீங்கன்னா, சனம் லிப்ஸ்டிக்ல வந்துருவாங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச டாப் 3 ப்ராடக்ட்ஸ் சொல்லுங்க. மேம் எனக்கு பிடிச்ச டாப் 3 ப்ராடக்ட்ஸ் வந்து என்னோட பெர்ஃப்யூம் வந்து நீங்கள் மார்னிங் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நைட் வரைக்கும் ஸ்டே ஆகும். அதனால் எனக்கு அந்த பெர்ஃப்யூம்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து என்னோட லிப்ஸ்டிக் அதுக்கப்புறம் காஜல். இது 3மே என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட். So if you want to buy your her 3 favorite products which can be your 3 favorite products, அப்பனா சனாவை காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க மாதிரியே நம்ம ஒயிட் ஆயிடலாம். கொஞ்சம் கலர் எல்லாம் போட்டு பிபி ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் கவர் அப் பண்ணிடலாம். பிளாக் ட்ரெஸ் போட்டாலும் நம்ம ஒயிட்டா தெரியும். ஒன்னி கொஞ்சம் ஒயிட்டா தெரியும். கரெக்டா? கண்டிப்பாக மேம். ஸோ இதுக்கு வந்து உங்க ஃபேமிலி என்ன சப்போர்ட் சனோ? மேம் நான் வந்து இனிஷியலாக என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீ என்ன பண்ண போகிற, எதுக்கு உனக்கு இது தேவையில்லாத வேலை, எல்லாத்து வீட்ல அதான் சொல்றாங்க. உங்க வீட்ல தனியா சொல்றாங்க. பரவாயில்ல சொல்லிட்டு போட்டோம். நீ நீங்க ஒரு சொல்லுங்க. பொண்ணு வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னோட டேடி அப்புறம் என்னோட தம்பி இவங்க 2 பேரும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. உன்னால் முடியும், நீ பண்ணு, ஏன்னா உனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறாங்க, இவ எப்படி இப்படி வளர்ந்தா, இவ அப்படிங்கிறாங்க. எங்கிருந்து இப்படி ஆனா அப்படின்னு சொல்கிறாங்க. டாடி தேங்க்யூ டாடி. எங்க டாடியும் வாஸ் வெரி அமேசிங். நாங்க என்ன இருக்கோம் இன்னைக்கு டுடே வாட் எவர் வி ஆர் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை ஃபாதர் அண்ட் ஐ லவ் எவ்ரி ஃபாதர் ஆர் எவ்ரி மேன் ஹூ சப்போர்ட்ஸ் உமன் அட் ஒர்க். வெரி வெரி நைஸ் டு நோ. ஸோ இதுக்காக நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க சனோ? மேம் டைம் அப்படிங்கிறது வந்து எனக்கு எப்போ ஆர்டர் வருதோ நான் போய் ஒர்க் பண்ணுவேன். எனக்கு எப்போ ஒர்க் பண்ணணும்னு தோணுதோ ஒர்க் பண்ணுவேன். ரெஸ்ட் எடுக்கும்போது ரெஸ்ட் பண்ணுவேன். ஓகே. இப்போ சனோ கிட்ட ஒரு கிராஸ் கொஸ்டினிங். ஏன்னா வந்திருக்காங்கல்ல, நான் முதல்ல சொன்னேன் என்ன சேலஞ்ச் பண்ண நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேர் இஸ் அ ஃபார்முலா கால் த ஜூயிஷ் ஃபார்முலா. ஜூயிஷ் பீப்புள் பார்த்தீங்கன்னா 22% ஆஃப் எக்கனாமிக் வின்னர்ஸ் வந்து ஆஃப் எக்கனாமிக்ஸ் இஸ் ஜூயிஷ் இன் இந்தியா. அதில் வந்து ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணால் யூ கெட் டு அன் அதர் லெவல் இன் லைஃப் இன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன், நான் கையில் காமிக்க போகிறேன். சனோ வந்து அது என்னன்னு சொல்ல போகிறாங்க. 50% அப்படின்னு காமிக்கலாம். 50%. 100 ரூபாயில 50% ஆ எங்கே போகும்? 100 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 50% சேரிட்டி. அது போகும். ஜூயிஷ் ஃபார்முலா பற்றி சொல்லுங்க. கிளாஸில் எடுத்தால முந்தானத்து 50%. நான் தூங்கிட்டேன். உண்மையாக தான் உண்மையாகவே வந்து கிளாஸில் பாதி கிளாஸில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. தூங்கிட்டேன். நான் சொல்கிறேன். ஸோ ஜூயிஷ் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. அந்த ஜூயிஷ் ஃபார்முலா இவங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஏன் சொல்லித்தர போகிறேன்ட்டு சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து 50% சம்பாதிக்கிறது சேரிட்டி பண்ணுறாங்க. நானும் இருக்கிறேன். யூ கேன் கிவ் இட் டு மீ ஆல்சோ, இட்ஸ் ஓகே. ஆனால் அது ஃபார்முலா சொல்லித்தரேன். ஃபார்முலா என்னென்னா 50% ஆஃப் யுவர் இன்கம் ஹேஸ் டு பி ஃபார் லிவிங் எக்ஸ்பென்ஸ், 10% ஃபார் சேரிட்டி, 10% ஃபார் எஜுகேஷன், 10% ஃபார் ஹாலிடே, 20% ஃபார் சேவிங். இதுதான் ஜூயிஷோட ஃபார்முலா. இந்த ஜூயிஷோட ஃபார்முலா இன்னிலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன் மேம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளும் அவங்கள ஃபாலோ பண்ணலாம். ஹர் லிங்க் இஸ் டவுன் இன் த டிஸ்கிரிப்ஷன். தேங்க்யூ சனோ ஃபார் கமிங் டு த ஷோ அண்ட் மேக்கிங் இட் அ ஃபன் ஷோ. உங்க எடிட் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். தேங்க்யூ. ஏன்னா கிளாஸில் தூங்கிட்டேன்னு சொல்கிறது ஒரு வடிவேல் ஜோக் பண்ணி நாங்கள் போடுறோம். அண்ணா நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் பிஸ்னஸில் வந்து நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சீங்க, என்ன பண்ணீங்க, இப்போ நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேம் வந்து 1-to-1 செஷனில் வந்து கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு வந்து என்னோட ஐயே வந்து ஓப்பன் ஆச்சு. என்னடா இது, நம்ம பாட்டுக்கு ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணுறோன்னே நம்மளுக்கு தெரியல. பிகாஸ் நான் வந்து எந்த ஒரு டேட்டா அந்த மாதிரி எதுவுமே வந்து நான் மேம் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து அது எல்லாமே எதுவுமே பண்ண மாட்டேன். அதுக்கப்புறமா மேம் வந்து சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் வந்து பிளான் பண்ணேன். ஒரு டைம் டேபிளாக வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். அண்ட் 21 days சேலஞ்ச் அதை பற்றி நான் பேசியே ஆகணும். நான் வந்து ரீல்ஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணுவேன் ரெகுலராக. ஆனால் வந்து மேம் கொடுக்குற அந்த கண்டென்ட் அது வந்து ரொம்ப யோசிக்க வைக்குது. என்ன சொல்கிறது, நம்மளுக்கு யார் அப்படின்னு சொல்லி காமிக்க வைக்கணும் அப்படின்னா
நம்ம மேமோட கிளாஸ் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். சீரியஸாக உங்கள் பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறக்கு ஷீரோ ஸ்பார்க்ஸ் வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.